ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்சி. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, அரங்கம் மதுரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் நம்ம தலைவரோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆக போற படம் தான் பாத்தீங்கன்னா கூலி. இன்னும் 12 days தான் பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறது இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஆடியோ லான்ச் கிராண்டா நடந்திருக்கு. அட் சேம் டைம் 7 o'clock வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஃபுல் பிரேக் டவுன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேச போறோம். ஸோ வீடியோ கடைசி பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த நம்ம லோகேஷ் கனகராஜோட படம் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு தனி ஹைப் வந்து இருக்கும். அண்ட் அவர் வந்து ரஜினியோட சேர்ந்து ஒரு படம் பண்றாரு அப்படிங்கிறப்ப அதோட ஹைப் வந்து வேற லெவல்ல வந்து இருக்கு. ப்ரீவியஸா இந்த படத்தோட டைட்டில் டீசர் பிளாக் அண்ட் ஒயிட்ல பாத்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அட் சேம் டைம் 100 days to go அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதுவும் வேற லெவல்ல இருந்துச்சு. அட் சேம் டைம் இந்த படத்தோட சாங்ஸ் ஆகட்டும், நம்ம அனிருத் தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து மியூசிக் வந்து ஒரு நல்லாவே டீசென்டா பாத்தீங்கன்னா கம்போஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படம் சென்சார்ல வந்து ஏ சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கு. ஸோ ஏ சர்டிபிகேட் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம இந்த படத்தை வந்து ஏ சர்டிபிகேட்லேயே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஏ சர்டிபிகேட் இருக்கிற அளவுக்கு இந்த படத்துல ஆக்ஷன் வந்து பயங்கரமா வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த படத்துக்கும் எல்சியூக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ் ராஜ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. ஸோ அது ட்ரெய்லர் பாக்குறப்ப நம்ம கிளியரா தெரியுது. அந்த ட்ரெய்லரை பத்தி ஒன் வேர்ட்ல சொல்ல அப்படின்னா லோகேஷ் ராஜோட ஆக்சுவல் அந்த ஸ்டைல் ட்ரெய்லர் கட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்த்தா வேற லெவலில் பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நிறைய லைன்ஸ் இருக்கு, பட் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ண முடியாத மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து எடிட் பண்ண விஷயம் சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த ட்ரெய்லர் ஆல்மோஸ்ட் பாக்குறப்ப விக்ரமோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதோட ஃபீல் தான் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய ஷார்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சவுண்ட், அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் ஞாபகப்படுத்துற மாதிரி தான் பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா பர்சனலா ஃபீல் ஆச்சு. இந்த படத்துல தலைவரோட நாகார்ஜுனா, அமீர் கான், சத்யராஜ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் ஓவராலா பாக்குறப்போ இது 3 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்காங்க. ஸோ பெருசா லைட்டா வந்து எங்கேயும் நம்மளால கெஸ் பண்ண முடியல, பட் ஒரு பாயிண்ட் வேணா தெளிவா தெரியுது. ஸோ ரிவெல் ஸ்டோரி தான், விக்ரம் படத்துல வர மாதிரி இது வந்து ஒரு ரிவெல் ஸ்டோரி தான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிளியரா பாத்தீங்கன்னா தெரியுது. ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்ல வந்து டார்க் ஷாட்டா வந்து ஒரு பிளேஸ், ஒரு பெரிய ரிவருக்கு நடுவில் ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ ஹார்பரை சுத்தி நடக்கிற கதை தானே இது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் நாகார்ஜுனாவோட கேரக்டர் இன்ட்ரோவோட இந்த ட்ரெய்லர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் வந்து இந்த படத்தோட வில்லனா பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அவரோட வில்லனிக்கான டைலாக்ஸ்ல இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஸ்ருதி ஹாசன், ஷௌபின் இவங்களை வந்து தான் காட்டுறாங்க. ஸோ ஸ்ருதி ஹாசன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய கீ பாயிண்டா இருக்க போறாங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர் ஃபுல்லா பாக்குறப்ப நமக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் நம்ம ரஜினி கிட்ட, சூப்பர் ஸ்டார் தலைவர் கிட்ட வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் சின்ன வயசுல தனியா இருந்தே பழகிட்டேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா. ஸோ அதாவது இந்த படத்துல யாரு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போற கேரக்டர் இருக்கோ, ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பிளே பண்ணுதோ, ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் அவன் வந்து அப்பானா எனக்கு வந்து அவன் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. சோ மோஸ்ட்லி இது வந்து பார்த்தா 70% கிட்ட வந்து பார்த்தா உபேந்திராவா தான் பார்த்தீங்கன்னா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா உபேந்திராவோட பிளாஷ்பேக் ஷாட் வந்து பார்த்தா ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. சோ அந்த இடத்துல ஒரு கலர் டோன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து அந்த ஹார்பர்ல ஒரு கூலியா பாத்தீங்கன்னா வேலை செய்யற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஹார்பர் ஒர்க்கரா பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு கேரக்டர் டெத்துக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா இந்த படம் இருக்க போதோ இல்ல இதுக்கு சர்ப்ரைஸா வேற ஒரு கேரக்டர் ஏதாவது இருக்கான்னு தெரியல, பட் மோஸ்ட்லி அந்த கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த படத்துல போஸ்டர்ஸ், கிளிம்ஸ் எல்லாத்துலயும் வந்து வாட்ச் ஃபேக்டரி வந்து வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எலமெண்டா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து வாட்ச் ஃபேக்டரிஸ் அது பேக்ரவுண்ட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்டெய்னர் ஷிப்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மேபி வாட்ச் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா இருக்கலாம். அட் சேம் டைம் இந்த நெட்வொர்க்கை பத்தி நாகார்ஜுனா இவங்க எல்லாமே ஒரு கிங் பினா வந்து வச்சிருக்காங்க இல்லையா. சோ நாகார்ஜுனா, ஷௌபின் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிங் பினா வந்து இருக்காங்க. சோ அந்த ஒரு கிரைம் வந்து என்ன கிரைம் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து படம் வந்தா தான் பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த ட்ரெய்லர்ல அதை பத்தி பெருசா தெரியல, பட் ஸ்மக்லிங் தான் பண்றாங்க. ஸ்மக்லிங்க்கு பின்னாடி இன்னொரு பெரிய லீகல் விஷயம் ஏதோ பண்றாங்க. சோ ஒரு ஆளை வந்து எவிடன்ஸே இல்லாம, ட்ரேஸ் எதுவுமே இல்லாம அழிக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு ஒரு டைலாக் வருது. சோ இவங்க அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தா ஒரு பெரிய கிரைம் வந்து பார்த்தா பண்ணிட்டு இருக்கிறது தெளிவா தெரியுது. அண்ட் இந்த ஒரு ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹார்பர் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்ல காமிச்சாங்களே அந்த பிளேஸ் மாதிரி தான் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா தெரியுது. சோ அந்த ஒரு பிளேஸ்ல அந்த லேக் நடுவுல ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு பில்டிங் வந்து இருக்கும். அதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து கனெக்ஷன் இருக்கும். சோ அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு கார் நிக்குது. அந்த காருக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர்த்த வந்து யாரோ ஒருத்தர் அடிச்சு போட்டிருக்காங்க. மேபி ரஜினி நம்ம தலைவர் உள்ள பூந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு போட்டிருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த காருக்குள்ள இருக்கிறது யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு தெரியல. ஷௌபினோட ஈவில் ஸ்மைல் வந்து பார்த்தா காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து இந்த படத்துல ஒரு வில்லன். ஸோ மோனிகா சாங் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா பண்றாரு. ஸோ நாகார்ஜுனா அந்த கண்டெய்னர் செக்மெண்ட்டுக்கு ஃபுல்லா வந்து ஒரு பாஸா இருக்காரு. அவர் கீழே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு அடியாளா வந்து பாத்தீங்கன்னா இவர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எந்த ஒரு குறையும் பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த இந்த ட்ரெய்லர் ஃபுல்லா பாக்குறப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஸோ எல்லா கேரக்டரும் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸா ஸ்டோரியா இருக்கு, ப்ராப்பரா எழுதி நம்ம லோகேஷ் ராஜ் பண்ணிருப்பாருன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ ப்ரீவியஸான வந்த பிலிம்ஸ்ல வர மாதிரி கேரக்டர் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்துல நல்லா ரைட் பண்ணி அதை இம்பார்ட்டன்ஸா கொண்டு வந்து இந்த ப்ராப்பர் பேன் இந்தியா படமா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹோப், எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஸோ அது இந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளால நம்ப முடியுது.
அண்ட் இந்த படத்துல எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ண அமீர் கான் வந்து பார்த்தா ஒரு மெயின் ஷாட்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு டெசர்ட் டைப்ல ஒரு இடத்துல அவருக்கு பின்னாடி நம்ம ரோலெக்ஸ் டைப்ல வந்து பார்த்தா அவருக்கு பெரிய பின்னாடி வந்து பார்த்தா நிறைய பேர் அடியாளுங்க நிறைய பேர் நிக்கிறாங்க. ஸோ கையில 2 ஊசி கன்னை வச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் அவரோட லாஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. ஸோ அவரை வந்து இந்த ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா எந்த ஒரு சஸ்பென்ஸும் வைக்காம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போகுதுன்னு சொல்லி இங்கேயே பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ தாகா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர்ல அவர் வந்து வராரு. ஸோ ஸ்மக்லிங்க்கு பின்னாடி இவங்க ஏதோ டார்க்கா ஒரு கிரைம் பண்றாங்க. மேபி நிறைய பேருக்கு வந்து பார்த்தா கொலை பண்றதா இருக்கலாம். அண்ட் தென் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கலாம். ஸோ ரஜினி வந்து பார்த்தா தளபதி படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா இதுல வந்து ரஜினி வந்து அந்த கூலியில இருக்கிற அத்தனை பேருக்காக மேபி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டியது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடலாம். ஏன்னா உபேந்திர சண்டை போடுறது, அந்த ஹார்பர் யூனியன் எல்லாமே சண்டை போடுறது, அண்ட் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு ஹார்பர் யூனியனை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கலாம். நாகார்ஜுனாவோட இந்த ஒரு இன்ட்ரோ கிளிப்ல அவர் வந்து சுத்தியில வச்சு யாரையோ கொடூரமா வந்து அடிச்சிருக்காரு. இந்த சீன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லீக் ஆயிருந்துச்சு. சோ நாகார்ஜுனாக்கு பின்னாடி யார் நிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் நல்லாவே தெரியும். கூலியோட அந்த ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிம்ஸ்ல இவர் தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த லீடா பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருப்பாரு. சோ இவர் தான் பாத்தீங்கன்னா ரஜினியை பிடிக்க போவாரு. பட் ரஜினி இவர் வந்து அடிச்சு போட்டுருவாரு. சோ அவர் வந்து இந்த ஒரு இடத்துல நாகார்ஜுனாவோட ஒரு அடியாளா பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. அந்த நம்ம சத்யராஜ் கேரக்டர் இதை லைட்டா பாத்தீங்கன்னா கன்ஃபியூசிங்கா பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஒரு ஷாட்ல பாக்குறப்ப இது பாஸ்டா என்னன்னு தெரியல. சத்யராஜா மேபி பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல அந்த சாக போற நபரா பாத்தீங்கன்னா பெருசா வந்து அவர் தெரியல. பட் ரஜினியா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கிற மாதிரி லைட்டா பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. பட் ஒரு கெஸ்ட் தான் என்னன்னு தெளிவா தெரியல. பட் அந்த ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஷின் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. சோ மேபி ட்ரெய்லரோட பிகினிங்ல ஒரு டார்ச்சர் எலக்ட்ரோ சேர் வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. சோ அந்த ஒரு சேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் நிறைய பேர் கிரிமினல்ஸோ யாரையோ வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொல்ற மாதிரி சீக்வன்ஸோ இல்ல டார்ச்சர் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கலாம். அந்த நம்ம லோக்கியோட ஃபர்ஸ்ட் படமான மாநகரம் படத்துல சார்லி வந்து பார்த்தா ஒரு பெரிய ரோல், இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிருப்பாரு. ஸோ அந்த ஒரு சார்லி இந்த படத்துல வந்து பார்த்தா இருக்காரு. அவர் வந்து பார்த்தா ஒரு ஷாட்ல வந்து பார்த்தா காட்டுறாங்க. அண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த ஷட்டர் எல்லாம் பாக்குறப்போ தெலுங்குல பாத்தீங்கன்னா லைட்டா எழுதிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மேபி ஆந்திரா அந்த சைடு எங்கேயாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் மேபி வரலாம். ஹார்பர் சேர்ந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே ஒரு அடிமை மாதிரி வேலை செய்யற மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டா பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. தென் ஷௌபின் அங்க இருக்கிற ஒட்டுமொத்த 400-500 பேர் கிட்ட மென்ஷன் பண்றாங்க. அந்த அத்தனை ஒர்க்கர்ஸ் முன்னாடி மைக்கை வச்சுட்டு பாத்தீங்கன்னா நிற்பாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க 4500 பேர்ல எனக்கு அந்த ஒரு கூலி தான் வேணும். அந்த ஒரு கூலி ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா ரஜினியா தான் பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம தலைவர் தான் பாத்தீங்கன்னா அந்த கூலி நம்ம மோனிகா சாங் அதாவது ப்ரீவியஸா வந்து கூலி பவர் சாங்ல காமிச்ச மாதிரி ரஜினி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒர்க்கரா பாத்தீங்கன்னா போவாரு. மேபி அந்த ஒரு இடத்துல இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இவர் வந்து பாத்தீங்கன்னா தேடுற மாதிரி சீக்வன்ஸா இருக்கலாம். அண்ட் சிக்கிட்டு பாட்டு பாத்தீங்கன்னா நம்ம கூலி தேவா இருக்காரு இல்லையா நம்ம ரஜினி தலைவர். சோ அவர் வந்து ஒரு மேன்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்டன் அந்த மாதிரி பேட்ட படத்துல வந்த மாதிரி ஒரு வார்டன் கேரக்டர் நடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா மேபி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. சோ அவர் வந்து ஒரு வார்டன் தான் ஆல்மோஸ்ட் பாக்குறப்ப அப்படிதான் தெரிஞ்சாரு. இருக்கு டான்ஸ் எல்லாத்தையும் பாக்குறப்போ ஒரு ஹாஸ்டல் ஓனரும் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து தெரிஞ்சாரு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட அவுட் ஷாட் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. சோ அந்த கூலி பவர் சாங்ல கூட இந்த ஒரு இடத்த பிளாக் அண்ட் ஒயிட்ல பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சோ தேவா மேன்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த மேன்ஷன் இருக்கு. சோ இந்த ஒரு மேன்ஷன்ல தான் பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி கதை வந்து வரல. ஏன்னா அடுத்த ஒரு ஃபைட் வந்து பார்த்தா காட்டுவாங்க. அந்த மேன்ஷன்ல ஒரு பெரிய ஃபைட் வந்து பார்த்தா நடக்குது. ஸோ அந்த ஒரு ஃபைட்ல ஸ்ருதிஹாசன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் அங்க இருக்கிற கேர்ள்ஸ் வந்து பார்த்தா நம்ம ரஜினி அடிச்சு போட்டு காப்பாத்துற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த பவர் ஹவுஸ் லிரிக்கல் வீடியோல பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த ஷாட்லயே அந்த ஒரு இடத்துல வந்து அடியாளுங்க ஃபுல்லா இருந்து அந்த இடத்துல வந்து பாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சு அந்த இடத்த வெடிக்க வைக்க பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. மேபி அங்க இருக்கிற எல்லாத்தையும் அந்த பில்டிங்கை தரமட்டமா ஆக்கி அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணிக்கலாம். மேபி இந்த ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனா இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு இடத்துல இந்த இடத்த தரமட்டம் ஆக்குங்கடா அப்படின்னு சொல்றப்போ ஆப்போசிட்ல ஒரு கேரக்டர் முட்டி போட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி தேவாவா தான் பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த ஒரு இடத்துல நம்ம தேவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம நாகார்ஜுனா கிட்டே யார்கிட்டயும் போன்ல பேசுற மாதிரி சீக்வன்ஸ் மேபி. ஏன்னா லோகேஷ் ராஜோட ஒரு படத்துல இன்டர்வல் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டா ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இந்த ஒரு படத்தோட இன்டர் சீக்வன்ஸ் மேபி ஒரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடக்கலாம். சோ அதுக்கு அடுத்த ஷாட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகார்ஜுனா வந்து ஒரு இடத்துல அத்தனை டிவி இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்து கத்துற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும். சோ மேபி சலார் படத்தோட இன்டர் சீக்வன்ஸ்ல வர மாதிரி அந்த கூலியோட கிளிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமரா ஆன் பண்றப்போ ஒட்டுமொத்த டிவிலையும் பாத்தீங்கன்னா ரஜினியோட ஃபேஸ் தெரியும். சோ அந்த மாதிரி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரஜினியோட ஃபேஸ் தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு கிராண்டான ஒரு இன்டர்வல் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நடக்கலாம். அண்ட் ரஜினியை வந்து பார்த்தா பிளாஷ்பேக்ல கொக்கி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நம்ம சத்யராஜ் உபேந்திராவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ல வந்து பார்த்தா சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அவரை வந்து பார்த்தா ஷார்ட்டா நிக் நேமா கொக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தா கூப்பிடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதே நம்ம சத்யராஜோட ஒரு வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா வருது. ஒருத்தர் வந்து நான் 30 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா
ஒருத்தன் ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன், அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவாக்கு வந்து பில்டப் கொடுக்குறாரு. ஸோ 38 இயர்ஸ் ஆஃப்டர் ரஜினி அண்ட் சத்யராஜ் வந்து ஒரே படத்துல ஒன்னா வந்து நடிக்கிறாங்க. ஸோ அதை ரெஃபரன்ஸ் பண்ற விதமா வந்து லைட்டா வந்து இந்த டைலாக் வந்து தெரியற மாதிரி இருக்கு. ஸோ சத்யராஜ் வந்து இந்த கேரக்டர் லைட்டா பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் தெரியுது. ஸோ ரஜினியோட அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் காட்டுவாங்க. ஸோ அந்த சத்யராஜ் கூட ஒரு சில ப்ரூட்டலான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பார்த்தா வச்சிருந்தாங்க. ஸோ அதனால இந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு கிரே ஷேட் கேரக்டரோ ரஜினிக்கு நெருக்கமான ஒரு கேரக்டர் இருக்கலாம். இந்த கேரக்டர் ஸ்ருத்திஹாசனோட இருக்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து ரஜினியை ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறப்போ நீ எங்கடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினியை கேட்கிற மாதிரி இருக்கும். அந்த ரஜினி வந்து பார்த்தா கேஷுவலா வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா லைட்டா தெரியுது. அந்த தேவா கேரக்டருக்கு அவர் பில்டப் கொடுக்குறப்போ ஒரு சில மாண்டேஜ் ஷாட்ஸ் வந்து காட்டுறாங்க. அது மேபி பிளாஷ்பேக்கா இருக்கலாம். பிளாஷ்பேக்கோட ரஜினியோட என்டையர் லுக், உபேந்திரோட லுக் வந்துச்சு. பட் ரஜினியோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காட்டல. ஸோ அது வந்து பார்த்தா ஆல்ரெடி வந்த லுக்கா இல்ல புது லுக் ஏதாவது ட்ரை பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல இந்த ஒரு ஷாட் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி கூலியோட மேக்கிங் வீடியோல பாத்தீங்கன்னா கறிக்கடைக்குள்ள நடுவில் ரஜினி வந்து அந்த புச்சர் நைஃப் வச்சிருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரஜினி நிறைய பேர்த்த கட்டி தொங்க விட்டுருக்காரு. ஸோ அந்த இடத்துல ரஜினி தான் பாத்தீங்கன்னா நிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல வேற கேரக்டரான்னு தெரியல. அந்த கத்தி வச்சு அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களை அறுத்து டார்ச்சர் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இது இருக்கு. சோ மேபி அது ரஜினியா இல்ல நாகார்ஜுனாவோ வேற கேரக்டரான்னு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் பாக்க இந்த பில்டப்போட சொல்றப்ப ரஜினி மாதிரி தான் பாத்தீங்கன்னா லைட்டா தெரியுது. சோ இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய பிளட் ஷெட்டட் வயலன்ஸ் இருக்கிறதுனால மேபி இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கலாம். அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய சீக்வன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஸா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. நான் பவர் ஹவுஸ் பிஜிஎம் அந்த மாதிரி வரும் தான் நினைச்சேன். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சோ அந்த ட்ராக் அந்த ஆடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துருச்சு. சோ அதுல பாக்குறப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏற்ற ஒரு டெத்துக்கு வந்து ரிவெஞ்ச் பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா கதை இருக்கு. சோ அதுக்கு பின்னாடி எத்தனையோ ஒரு பிரான்ச்சட் லிங்க்டு ஸ்டோரிஸ் நிறைய வந்து இருக்க போகுது. ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி மாதிரி இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கதை இருந்து எல்லாமே ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகிற மாதிரி பாத்தீங்கன்னா மேபி இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷாட்ல தான் ரஜினி வந்து இன்ட்ரோவே பண்றாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல பவர் ஹவுஸ் பிஜிஎம் இல்லாம நம்ம அனிருத்தோட வோக்கல்ஸ்ல அரங்கா மதுரை விசிறு பறக்க அந்த டைலாக் வந்து பார்த்தா அப்படியே வருது. சூப்பர் ஸ்டார் டைட்டில் ரெட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் லோக்கியோட இன்டர்வியூ பாக்குறப்ப நெகட்டிவ் ஷேட பாப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதை ரெஃபரன்ஸ் பண்ற விதமா தான் ரெட் கலர்ல சூப்பர் ஸ்டார் வருது நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது ஒரு வேற ப்ராஜெக்ட்னு சொல்லி நம்ம லோகேஷ் சொல்லிட்டாரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த படத்துக்கு ரஜினி வந்து ஒரு ராவா நடிச்சிருக்காரு. ஸோ ராவன் ரஸ்டிக்கான ஒரு கேரக்டர், ஸோ ப்ரூட்டலான ஒரு கேரக்டர் தேவா அப்படின்னு சொல்ற விதமா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ரெட்டா வந்து இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நாகார்ஜுனோட வாய்ஸ் ஓவர்ல எனக்கு தேவா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் சொல்றாரு. சோ தேவா யாரு அப்படிங்கிறது அந்த பிளாஷ்பேக்ல மேபி அதான் பேக் ஸ்டோரியா இருக்கும். அந்த பிளாஷ்பேக்னால உபேந்திராவோட டெத்னால வந்து பார்த்தா நாகார்ஜுனா இவங்க எல்லாத்துக்கும் அப்பவே தேவாவை தெரியும். சோ அதுக்கப்புறம் தேவா வந்து பார்த்தா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ தேவா திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறப்போ இந்த ஒரு பார் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா எந்திரிச்சு கண்ணை வந்து பார்த்தா ஷாக்கா பார்த்துட்டு எய்ம் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அது பாக்குறப்ப ஆல்மோஸ்ட் தெரியுது. சோ நம்ம தலைவர் தான் ஆப்போசிட்ல நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஒரு ஷாக்ல தான் வந்து அவர் எந்திரிக்கிறாரு. சோ தேவா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா தெரியுது. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்கா மேபி இருக்கலாம். அந்த லோகேஷ் ஆல்ரெடி சொல்லிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா டிராமாவா போகும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லா நீங்க பார்க்காத ரஜினியை பாப்பீங்க, அண்ட் ஃபுல் ஆக்ஷனா பாத்தீங்கன்னா இருக்க போகுதுன்னு சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ல இந்த ஒரு படத்துல எந்த ஒரு குறையும் பாத்தீங்கன்னா இருக்க போகுது. ஏன்னா இது லோக்கியோட படம். அதுக்கடுத்து இந்த ஒரு ஷாட்ல அந்த ஹார்பர் ஷிப்மெண்ட்குள்ள வந்து நம்ம ரஜினி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஸ்ருத்திஹாசனோட பாத்தீங்கன்னா உள்ள வர அந்த ஒரு இடத்துல ஷௌபின் அவங்க கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிக்கு எதிரில் நிக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த ஒரு சீக்வன்ஸ் மேபி படத்துல ஏதாவது எப்படி விக்ரம் படத்துல கமலுக்கும் ஜாஃபருக்கும் ஒரு டைலாக் சீன் வரும் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஏதாவது ஒரு மாசான ஒரு ஹைலைட்டடான சீக்வன்ஸ் இந்த இடத்துல இருக்கலாம். அந்த சூப்பர் ஸ்டாரோட எமோஷனல் சைடு இந்த ஒரு படத்துலயே பாத்தீங்கன்னா தெளிவா பாத்தீங்கன்னா காட்டப்படலாம். ஏன்னா ஜெயிலர்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட எமோஷனல் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நெல்சன் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அட் சேம் டைம் விக்ரம் படத்துல கமலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே எமோஷனல் சீன்ஸ் அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி தான் பையன் நினைச்சு அவர் எமோஷனலா இருக்கிற சீக்வன்ஸ் பயங்கரமா பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரஜினி வந்து சேர்ல உட்காந்துட்டு அழுவுற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இந்த ஒரு சீக்வன்ஸ் அவர் ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சுதான் பாத்தீங்கன்னா அவர் அழுவுற மாதிரி பாத்தீங்கன்னா நல்லாவே பாத்தீங்கன்னா தெரியுது. ஆல்மோஸ்ட் உபேந்திராவோ இல்ல வேற ஒரு கேரக்டரோ யாரோ வந்து அவருக்கு நெருக்கமானவங்க யாரோ இப்ப இல்ல. சோ அதுக்கான ரிவெஞ்ச் தான் பாத்தீங்கன்னா இந்த ஹோல் மூவி. அண்ட் தென் மேன்ஷன் ஃபைட், ஹார்பர் ஃபைட், நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து மாத்தி டிரான்சிஷனா பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் தென் சுச்சுவேஷனா யாரோ கடத்திட்டு போற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. சோ அவங்க நம்ம தேவாவை தான் பாத்தீங்கன்னா நம்புறாங்க. மேபி அந்த ஒரு இடத்துல கூட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரலாம். என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரஜினி ஒதுங்கி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இறங்கி அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா கூட அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி நாகார்ஜுனா வந்து அந்த பெரிய நிறைய டெலிவிஷன் இருக்கிற இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல டிவியில பாத்தீங்கன்னா நாட் கனெக்டட் இருக்கு. ஸோ கண்டிப்பா தெரியுது வீடியோ கால் தான் ஏதோ ஒன்று இம்பார்ட்டன்டா வந்திருக்கு. மேபி அந்த படத்தோட இன்டர் சீக்வன்ஸா நான் சொன்னது அது முடிச்சுட்டு அது நாட் கனெக்டட் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்துற மாதிரி சீக்வன்ஸா பாத்தீங்கன்னா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ரஜினியை பார்த்துட்டு ஆக்ரோஷமா கத்துற மாதிரி இவன் தான் தேவாவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற சீனா கூட மேபி இருக்கலாம்.
அதுக்கப்புறம் ஹார்பர்லயும் மேன்ஷன்லயும் சின்ன சின்ன பிளாஸ்ட் ஷாட்ஸ் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐ ஷாட் வந்து காட்டுறாங்க. ஸோ லோகேஷ் ராஜோட சிக்னிஃபிகன்ஸா ஐ ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர்ல இருப்பாரு. விக்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலா அந்த ஐ ஷாட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். லியோ ட்ரெய்லர்லயும் பாத்தீங்கன்னா ஐ ஷாட்ஸ் பெருசா இருக்காது, பட் அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கட் பண்ணிருப்பாங்க லியோ. பட் எனக்கு விக்ரமோட ட்ரெய்லர் வந்து உண்மையாலுமே வேற லெவலில் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதோட ட்ரெய்லர் இப்போ வந்து பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு ஐ ஷாட்ஸ் வந்து பார்த்தா உண்மையாலுமே இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இந்த ஒரு ஐ ஷாட் பாக்குறப்ப நல்லாவே தெரியுது. இது ஆல்மோஸ்ட் பாக்குறதுக்கு உபேந்திரா மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அவர் வந்து எதையோ பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்குள்ள ஷௌபின் வந்து பார்த்தா ஆக்ரோஷமா எதையோ பார்த்துட்டு ஒரு ஷாக்கிங்கா ஒரு கோவமா கத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. மேபி அந்த கேரக்டரோட டெத்தா கூட இருக்கலாம். அந்த சிக்கிட்டு சாங்கோட ஒரு சின்ன போர்ஷன் வந்து காட்டுறாங்க. அது இந்த ஒரு போர்ஷன் தான் வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஸோ சத்யராஜோட இந்த ஒரு போர்ஷன்ல பாத்தீங்கன்னா சத்யராஜ் அப்படியே கான்ட்ராஸ்டா அங்க இருக்கிற லுக்குக்கும் இந்த ஒரு லுக்குக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே தெரியும். ஸோ மேபி பிளாஷ்பேக்ல இருக்கலாம். இந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் இருக்காங்க. ஸோ ஸ்ருதிஹாசன் யாரை ப்ராப்பரா மென்ஷன் பண்றாங்க, என்னோட அப்பான்னு சொல்லி யாரை மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது படம் வந்தா தான் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் டிரான்சிஷனா வந்து நாகார்ஜுனாவோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அந்த சத்யராஜோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அந்த நம்ம தலைவரோட ஃபைட் சீக்வன்ஸ், அந்த உபேந்திரோட ஃபைட் சீக்வன்ஸ் மாத்தி மாத்தி டிரான்சிஷனா போடுற இந்த ஒரு ஷாட் சூப்பரா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்கா வந்து பார்த்தா இருந்துச்சு. அண்ட் ட்ரெயிலரோட என் ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேவா, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஷிப்மெண்ட் கடலோரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி நடந்து வராரு. அந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா சரக்கு எல்லாமே இருக்கு. அண்ட் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் நிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தா ஃபுல்லா அடியாளுங்க நிக்கிறாங்க. ஸோ ஸ்ருதிஹாசன் அந்த இடத்துல விட்டுட்டு மேபி போயிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து பார்த்தா அடிக்கலாம். ஸோ அந்த இடத்துல தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஐகானிக்கா பீடி எடுத்து பாத்தீங்கன்னா பத்த வச்சுட்டு அப்படியே கேஷுவலா பாத்தீங்கன்னா வாக் போயிட்டு இருக்காரு. ஸோ அப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேவாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்து என்கிட்டே இறங்கி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டர் டோன்ல பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ மேபி அது ஷௌபின் கிட்டயோ இல்ல வேற யாராவது இல்ல சைமன் கேரக்டர் நாகார்ஜுனா கேரக்டர் கூட சொல்ற ஒரு டைலாகா கூட இருக்கலாம். அந்த இடத்துல சொல்லிட்டு அவர் நடந்து வரப்போ அன்எக்ஸ்பெக்டா அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட டிரான்சிஷன் பிளாஷ்பேக் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் அப்படிங்கிறப்ப நெகட்டிவ்ல காட்டுவாங்கல்ல, போட்டோ நெகட்டிவ் எஃபெக்ட்ல காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ல ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த விண்டேஜ் நம்ம சூப்பர் ஸ்டாரோட பழைய படத்துல பாக்குற லுக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு லுக் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு லுக் வந்து படத்துல, அதாவது அந்த பிளாஷ்பேக் அப்புறம் கொண்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி எல்லா படத்தையும் ஒரு டிரான்சிஷன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு டிரான்சிஷனா இது காட்டுறப்போ உண்மையாலுமே விசில் பாத்தீங்கன்னா பறக்கும் இந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு. ஸோ அந்த அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டடான ஷாட் இது. ஸோ மேபி இந்த படத்துல தலைவர் வந்து டிஏஜிங் பண்ணிருக்காங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஏஜிங் லுக்கை சஸ்பென்ஸா வச்சிருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப நல்லது. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த லுக் வந்து பார்த்தா உண்மையா சர்ப்ரைஸா இருக்கணும். அண்ட் ஃபைனல் ஷாட்டா ட்ரெய்லர் முடியிறப்போ வந்து பார்த்தா நம்ம ரஜினி அப்படியே கேஷுவலா வந்து பார்த்தா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் அடியாளுங்க அப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கேஷுவலா வந்து பார்த்தா அவங்க கிட்ட சும்மா பம்பு பண்ணி சீன்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோட ட்ரெய்லர் ஹோலா வந்து பார்த்தா எண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ ஹோலா வந்து இந்த ட்ரெய்லர் ஓவர். ஸோ இந்த ட்ரெய்லர்ல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரி என்னென்ன இருக்கும் அண்ட் இம்பார்ட்டன்டான கட் என்னவோ அதை தான் நான் கவர் பண்ணிருக்கேன். டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணியிருந்தா வீடியோட டியூரேஷன் எங்கேயோ வந்து பார்த்தா போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா என்னோட வியூஸ் அண்ட் என்னோட தாட்ஸ் வந்து இதுதான். அண்ட் நான் கெஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான். பட் இன்னும் ஒன்லைனர் என்ன அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்டோட ரிவெஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர். பட் அதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி என்ன? ஸோ இப்போ விக்ரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ அது ரிவெஞ்ச் ஸ்டோரி நமக்கு தெரியாது. ஸோ படம் வந்ததுனால நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெய்லர்ல மேபி ஒரு பிளே இருக்கலாம். இந்த ட்ரெய்லர்ல ஃபுல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவங்க நினைக்கிற ஏதோ ஒரு கேரக்டர் வில்லனா இருக்கலாம். ஸோ கெட்டவங்க நினைக்கிற ஏதோ ஒரு கேரக்டர் நல்லவனா இருக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு பிளேவா பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பட் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியல. ஸோ என்ன ஸ்டோரி இருக்கும், அந்த நெட்வொர்க் என்ன, கிரைம் என்ன அப்படிங்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளால பெருசா வந்து கெஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா கூலி ட்ரெய்லர் பத்தின என்னோட பிரேக் டவுன். அந்த என்னோட தாட்ஸ் வந்து இதுதான். அண்ட் லோகி இந்த ஒரு படத்துல எந்த விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம தலைவர்கிட்ட ட்ரை பண்ணிருக்காரு அப்படிங்கிறது வந்து படம் வந்தா தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரண வெயிட்டிங். இன்னும் 12 daysல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் கூலின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து படம் ரிலீஸ் முன்னாடி போஸ்ட் பண்றேன். ஸோ மறக்காம டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா கூலி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா என்னோட வியூஸ் அண்ட் தாட்ஸ் வந்து இவ்வளவு தான். உங்களோட தாட்ஸ் என்ன, நான் ஏதாவது விஷயங்கள் மிஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தேரிஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் சரி அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணணும். நான் நல்லா பேசுறேன். இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் 4 பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பட்டன் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் SRC ஸ்டார் சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் கூட நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பை.